ஹாய் ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ ரெடிமேட் ஜெல்லி பாக்கெட்டில் ஜெல்லி செய்ய போகிறோம். 260 கிராமில் பவுடர் ஜெல்லி செய்கிறதுக்கு ஜெல்லி பவுடர் போட்டுறோம். ஜெல்லி செய்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்து தான் செய்யணும். இப்போ நாங்கள் சுடு தண்ணி சேர்க்கோம். 500 மில்லி லிட்டர் சுடு தண்ணி தான் இதுக்கு சேர்க்கணும். 260 கிராம் ஜெல்லி பவுடருக்கு இப்போ நாங்கள் ஸ்பூனால் கலக்கிறோம். இப்போ இந்த வெயிலுக்கெல்லாம் இப்படி ஜெல்லி செஞ்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதுவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்படியான பொருட்கள் எல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் கடையில் வேண்டி கொடுக்குறத விட நம்ம இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நல்லது. ஜெல்லி பவுடர் கரையும் வரைக்கும் நன்றாக கலக்கி கொண்டே இருக்கணும். ஜெல்லி பவுடருக்கு பெரிய திங்ஸ் எல்லாம் போட வேண்டியில்லை, சுடுதண்ணி மட்டும் இருந்தாலே காணும். நம்ம கடையில் ஜெல்லி பவுடர் வேண்டி இப்படி குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். இது மிகவும் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. ஜெல்லி மிக்ஸை நம்ம வெளியிலையும் வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜிலையும் வச்சு கொள்ளலாம். நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நாங்கள் எடுத்த ஜெல்லி மிக்ஸை 2 பவுலுக்கு இப்போ ஊற்றி வச்சிருக்கோம். இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.